இந்த பாட்காஸ்ட் நரசிம்ம அவதாரத்தின் ஆழமான பொருளையும் அதில் ஒளிந்திருக்கும் தர்ம தத்துவத்தையும் மனித அகங்காரத்திற்கு எதிரான தெய்வீக எச்சரிக்கையையும் பேசுகிறது. இது ஒரு கதை மட்டுமல்ல, இது காலங்களை கடந்த ஒரு அரவணைத்தல். இது சக்தியின் வெளிப்பாடு மட்டுமல்ல, அது சமநிலையின் சத்தம். பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கும் போது ஒழுங்கு ஒன்று எப்போதும் நிலைநிறுத்தப்படுகிறது. அந்த ஒழுங்கே தர்மம். தர்மம் தளரும்போது அசுர சக்திகள் மேலெழுகின்றன. அகங்காரம் வளர்கிறது. அகங்காரம் வளரும்போது அநியாயம் வேரூன்றுகிறது. அந்த காலத்தில் ஹிரண்யகசிபு என்ற அசுர அரசன் தோன்றினான். அவன் அசுரன் என்றாலும் சாதாரணவன் அல்ல. தபஸ்சில் மூர்க்கி பிரம்மனை மகிழ்வித்தவன். அவன் கேட்ட வரம் எளிதானது அல்ல. மனிதனாலும் மிருகத்தாலும் கொல்லப்படக்கூடாது. பகலிலும் இரவிலும் அல்ல. உள்ளிலும் வெளியிலும் அல்ல. பூமியிலும் ஆகாயத்திலும் அல்ல. ஆயுதத்தாலும் கையாலும் அல்ல. இந்த வரம் அவனுக்குள் அளவில்லா அகங்காரத்தை விதைத்தது. நான் இரவாதவன். நான் கடவுள். நான் தான் சக்தி. இந்த உலகம் எனக்கே. அந்த அகங்காரத்தின் உச்சியில் அவன் விஷ்ணுவை மறந்தான். அவன் விஷ்ணுவை வெறுத்தான். அவன் விஷ்ணுவின் நாமத்தைச் சொல்வதை கூட சகிக்கவில்லை. ஆனால் அவனது மகன் பிரகலாதன். அவன் விஷ்ணுவின் பரம பக்தன். அவன் சிறுவன். ஆனால் அவன் நம்பிக்கை மலை போல் உயர்ந்தது. அவன் வாயிலிருந்து எப்போதும் விஷ்ணு நாமமே. அவன் உள்ளத்தில் எப்போதும் நாராயணனே. தந்தைக்கு இது பைத்தியம் போல தோன்றியது. என் அரண்மனையில் என் மகன் என் எதிரியே போற்றுகிறானா? என் மகன் என்னை விட பெரிய சக்தியை ஏற்றுக்கொள்கிறான. அகங்காரம் அங்கே தந்தையை அசுரனாக்கியது. அவன் மகனை சித்திரவதை செய்தான். நெருப்பில் போட்டான். பாம்புகளுக்குள் தள்ளினான். மலைக்குத் தள்ளிவிட்டான். கடலில் மூழ்கடித்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் பிரகலாதன் உயிருடன் திரும்பினான். ஏனெனில் தர்மம் அவனுடன் இருந்தது. பக்தி அவனைச் சுற்றி கவசமாக இருந்தது. இது ஹிரண்யகசிபுவின் கோபத்தை தீயாக்கியது. எங்கே இருக்கிறான் உன் விஷ்ணு? இந்த தூணிலா? அந்த சுவரிலா? அவன் அரண்மனை தூணை அடித்தான். அந்த கணம்தான் பிரபஞ்சம் அதிர்ந்தது. அந்த தூணில் இருந்து வெளிப்பட்டது ஒரு வடிவம். மனிதனும் அல்ல, மிருகமும் அல்ல. அரை மனிதன், அரை சிங்கம். அவன் நரசிம்மன். விஷ்ணுவின் உக்கிரமான அவதாரம். தர்மத்தின் கர்ஜனே. அகங்காரத்தை கிழிக்கும் சத்தம். பகலும் அல்ல, இரவும் அல்ல. மாலை நேரம். உள்ளும் அல்ல, வெளியும் அல்ல. வாசலின் விளிம்பு. ஆயுதமும் அல்ல, கையும் அல்ல. நகங்கள். பூமியும் அல்ல, ஆகாயமும் அல்ல. அவனது மடியில். ஒவ்வொரு வரமும் உடைக்கப்பட்டது. ஒவ்வொரு அகங்காரமும் சிதறியது. அசுரன் வீழ்ந்தான். தர்மம் நிலைநிறுத்தப்பட்டது. நரசிம்மன் கோபம் அடங்கவில்லை. அவன் கண்கள் தீயாய். அவன் மூச்சு புயலாய். அவன் சத்தம் உலகங்களை நடுங்கச் செய்தது. அப்போது பிரகலாதன் வந்தான். சிறு குரலில், அமைதியான பக்தியுடன். நாராயணா. அந்த ஒரு நாமம், அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு கண்ணீர். நரசிம்மன் அமைதியானான். கோபம் கரைந்தது. சக்தி கருணையாயிற்று. இந்த அவதாரம் சொல்லும் பாடம் ஆழமானது. அகங்காரம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தர்மம் அதைவிட பெரியது. வரங்கள் கூட தர்மத்திற்கு உட்பட்டவை. சக்தி கூட தர்மத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது. பக்தி என்பது பயம் அல்ல. பக்தி என்பது உண்மை. பிரகலாதன் வெல்லவில்லை வலிமையால். அவன் வென்றான் நம்பிக்கையால். நரசிம்ம அவதாரம் நமக்கு ஒரு கேள்வி கேட்கிறது. நாம் ஹிரண்யகசிபுவா அல்லது பிரகலாதனா? நமது உள்ளத்தில் அகங்காரமா அல்லது அடக்கம்? நமது வாழ்க்கையில் சக்தியா அல்லது தர்மமா? இந்த கதை புராணம் அல்ல. இது மனதின் கதை. அகங்காரம் எழும்பும் ஒவ்வொரு தருணத்திலும் நரசிம்மன் தூணுக்குள் காத்திருக்கிறான். நரசிம்மன் என்பது ஒரு புராண வடிவம் மட்டும் அல்ல. அவன் மனித மனத்தின் பிரதிபலிப்பு. அவன் நம்முள் இருக்கும் நீதியின் விழிப்பு. அவன் நம்முள் மறைந்திருக்கும் தைரியத்தின் கர்ஜனே. அகங்காரம் மனிதனை குருடாக்குகிறது. நான் தான் எல்லாம், எனக்கு மேல் யாருமில்லை. இந்த எண்ணமே ஹிரண்யகசிபுவின் உண்மை முகம். அவன் அசுரன் என்பதற்காக அல்ல. அவன் தன்னை கடவுளாக நினைத்ததால்தான் அவன் வீழ்ந்தான்.
நரசிம்மன் வெளியில் தோன்றவில்லை. அவன் அகங்காரத்தின் எல்லையை உடைத்தான். அவன் விதிகளுக்குள் அடங்கவில்லை. அவன் தர்மத்தின் எல்லையை மட்டும் காத்தான். அதனால்தான் இந்த அவதாரம் தனித்துவமானது. மனித அவதாரமும் அல்ல, மிருக அவதாரமும் அல்ல. ஏனெனில் அகங்காரம் மனிதனிடமும் மிருகத்திடமும் உள்ளது. அரை மனிதன், அரை சிங்கம். அதன் அர்த்தம் அறிவும் வலிமையும் ஒன்றாக இணைந்த வடிவம். நரசிம்மன் சிங்கமாக கர்ஜித்தான். ஆனால் அவன் இதயம் கருணையால் நிரம்பியது. ஹிரண்யகசிபுவின் உடல் கிழிக்கப்பட்டது. ஆனால் அவனின் அகங்காரம்தான் முதலில் சிதைந்தது. இந்த உலகத்தில் பல ஹிரண்யகசிபுக்கள் உள்ளனர். அவர்கள் அரண்மனையில் வாழ வேண்டியதில்லை. அவர்கள் அரசர்கள் ஆகஸ்ட் வேண்டியதில்லை. அகங்காரம் உள்ளவன், அதிகாரம் உள்ளவன், அறிவை ஆயுதமாக பயன்படுத்துவன், அன்பை பலவீனம் என்று நினைப்பவன், அவனெல்லாம் இந்த கதையில் பிரதிபலிக்கப்படுகிறான். பிரகலாதன் யார்? அவன் ஒரு சிறுவன். ஆனால் அவன் மனம் மலையை விட உயர்ந்தது. அவன் விஷ்ணுவை வணங்கினான் என்பதற்காக அவன் பெரியவன் அல்ல. அவன் உண்மையை விடவில்லை என்பதற்காக அவன் உயர்ந்தவன். அவன் துன்பத்தை வெறுக்கவில்லை. அவன் துன்பத்தை எதிர்த்தான். அவன் தந்தையை வெறுக்கவில்லை. அவன் தந்தையின் அகங்காரத்தை மட்டுமே மறுத்தான். பக்தி என்றால் கண்களை மூடுவது அல்ல. பக்தி என்றால் உண்மையே திறப்பது. நரசிம்மன் தோன்றிய அந்த மாலை நேரம், அது சூரியனும் இருளும் சந்திக்கும் தருணம். அது மனமும் அகங்காரமும் மோதும் தருணம். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் அந்த மாலை நேரம் வரும். நீ நியாயத்தின் பக்கம் நிற்பாயா அல்லது வசதியின் பக்கம் சரிவாயா? அந்த தருணத்தில் நரசிம்மன் உன்னுள் எழுவான். அவன் குரல் வெளியில் கேட்காது. அவன் கர்ஜனை உன்னுள் ஒலிக்கும். இது சரியா, இது தவறா? அந்த குரலை அடக்கினால் நீ ஹிரண்யகசிபு. அந்த குரலை கேட்டால் நீ பிரகலாதன். நரசிம்ம அவதாரம் சக்தியின் கதை அல்ல, அது எல்லையின் கதை. அகங்காரத்திற்கு எல்லை உண்டு, அநியாயத்திற்கு எல்லை உண்டு, துன்புறுத்தலுக்கும் எல்லை உண்டு. அந்த எல்லையை கடந்தால் தர்மம் தானே பதிலளிக்கும். அதற்கு மனித சட்டம் தேவையில்லை. அதற்கு ஆயுதம் தேவையில்லை. ஒரு கர்ஜனை போதும். நரசிம்மன் ஆயுதம் ஏந்தவில்லை. அவன் நகங்களை மட்டுமே பயன்படுத்தினான். நகம் என்பது இயற்கை. நகம் என்பது மனிதனின் உள்ளார்ந்த சக்தி. உண்மை வெளியில் இருந்து வராது, அது உன்னுள் இருந்து வரும். இந்த அவதாரம் நமக்கு இன்னொரு உண்மையையும் சொல்கிறது. கடவுள் எப்போதும் மென்மையானவன் அல்ல. தேவையான போது அவன் உக்கிரமாக மாறுவான். அந்த உக்கிரம் அழிவுக்காக அல்ல, சீரமைப்புக்காக. ஒரு அறுவை சிகிச்சை போல. வலி தரும், ஆனால் உயிர் காக்கும். நரசிம்மன் கோபம் ஒரு மருத்துவரின் கத்தி. அது வெட்டுகிறது, ஆனால் நோயை நீக்குகிறது. இன்றைய உலகில் அநியாயம் பல வடிவங்களில் வருகிறது. அதிகாரம், பணம், பொய், அழுத்தம், அவையெல்லாம் ஹிரண்யகசிபுவின் வேறு வேறு முகங்கள். அவற்றை எதிர்க்க நமக்கு வாழ் தேவையில்லை. நமக்கு நரசிம்ம மனம் வேண்டும். நியாயம் பேசும் துணிவு, உண்மை சொல்வதற்கான தைரியம், அகங்காரத்தை எதிர்க்கும் அடக்கம். இதுவே நரசிம்ம வழி. இந்த வழி கடினம், ஆனால் இது மட்டுமே மனிதனை மனிதனாக வைத்திருக்கிறது. நரசிம்மன் கோயில்களில் மட்டும் இல்லை, அவன் கதைகளில் மட்டும் இல்லை. ஒரு தாய் தன் பிள்ளைக்காக போராடும்போது, ஒரு ஆசிரியர் உண்மையை சொல்லும்போது, ஒரு மனிதன் அநியாயத்தை மறுக்கும்போது, அங்கே நரசிம்மன் இருக்கிறான். நரசிம்மன் ஏன் ஒரே நேரத்தில் பயத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கிறான் என்ற கேள்வி மிகவும் ஆழமானது. அந்த கேள்விக்குள் மனித மனத்தின் இரட்டை தன்மை மறைந்திருக்கிறது. மனிதன் எப்போதும் இரண்டு நிலைகளில் வாழ்கிறான். ஒருபுறம் பாதுகாப்பை நாடுகிறான், மற்றுபுறம் தன் தவறுகள் வெளிவந்து விடுமோ என்ற பயத்தில் நடுங்குகிறான். நரசிம்மன் பாதுகாப்பாக இருக்கிறான். அவன் பிரகலாதனுக்கு தந்தையாக, அவன் பக்தனுக்கு காவலனாக. அதே நரசிம்மன் பயமாக இருக்கிறான். அவன் அகங்காரத்திற்கு, அவன் அநியாயத்திற்கு, அவன் பொய்க்கு. இதுதான் தர்மத்தின் இயல்பு. அது நல்லவருக்கு அறம், தீயவருக்கு எச்சரிக்கை. அதனால்தான் நரசிம்மன் முகம் பயமுறுத்துவது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது.
அது பக்தனை பயமுறுத்த அல்ல, அகங்காரத்தை நடுங்க வைக்க. நரசிம்மனின் கண்கள், அவை கோபத்தின் கண்கள் அல்ல, அவை உண்மையின் கண்கள். உண்மை நேராக பார்த்தால் பொய் தாங்காது, அகங்காரம் முருகும். ஹிரண்யகசிபு நரசிம்மனை பார்த்து பயந்தான், ஏனெனில் அவன் உள்ளே உண்மை இல்லை. பிரகலாதன் நரசிம்மனை பார்த்து அழுதான், ஏனெனில் அவன் உள்ளே உண்மை மட்டுமே இருந்தது. அதே வடிவம், அதே கர்ஜனை, ஆனால் எதிர்வினை வேறு. இதுதான் நரசிம்ம தத்துவம். இந்த அவதாரம் நமக்கு இன்னொரு விஷயத்தைச் சொல்கிறது. கடவுள் எப்போதும் முன்கூட்டியே தலையிடமாட்டான். பிரகலாதன் பல துன்பங்களை அனுபவித்தான். அவன் பலமுறை சோதிக்கப்பட்டான். ஏன் கடவுள் உடனே வரவில்லை என்ற கேள்வி எழுகிறது. அதன் பதில் கடினம். ஆனால் உண்மை, தர்மம் பலமடைய வேண்டும், பக்தி உறுதியடைய வேண்டும், அகங்காரம் தன் எல்லையை அடைய வேண்டும். அப்போதுதான் நரசிம்மன் தோன்றுகிறான். இது வாழ்க்கைக்கும் பொருந்தும். நாம் அனுபவிக்கும் சோதனைகள் நம்மை அழிக்க அல்ல, நம்மை உறுதி செய்ய. உண்மை பலமில்லாமல் இருந்தால் அது நிலைநிறுத்தப்படாது. பிரகலாதன் ஒரு சிறுவன், ஆனால் அவன் நம்பிக்கை பல ஆண்டுகளின் தவத்தை விட வலிமையானது. அந்த வலிமையை உருவாக்கவே அவன் சோதிக்கப்பட்டான். நரசிம்மன் என்பது ஒரு அவசர தீர்வு அல்ல, அவன் இறுதி தீர்வு. அதனால்தான் அவன் தூணில் இருந்து வந்தான். தூண் என்றால் என்ன? அது கட்டிடத்தின் அடித்தளம். நரசிம்மன் தர்மத்தின் அடித்தளத்திலிருந்து எழுந்தான் என்பதே அதன் குறியீடு. தர்மம் குலைந்தால், அடித்தளம் உடைந்தால், அப்போது அவன் வெளிப்படுகிறான். இன்றைய மனிதன் தூண்களை மறந்து வாழ்கிறான். அறம், அடக்கம், உண்மை, இவையெல்லாம் வாழ்க்கையின் தூண்கள். அவை உடைந்தால் சமூகம் இடியும். அந்த இடிபாட்டின் சத்தமே நரசிம்ம கர்ஜனே. இந்த அவதாரம் இன்னொரு விஷயத்தையும் தெளிவாகச் சொல்கிறது. அதிகாரம் என்பது பொறுப்பு. ஹிரண்யகசிபு அதிகாரம் பெற்றான், ஆனால் பொறுப்பை மறந்தான். அவன் அதிகாரத்தை தன்னை உயர்த்த பயன்படுத்தினான், பிறரை நசுக்க பயன்படுத்தினான். அதிகாரம் தர்மத்துடன் சேர்ந்தால் அது காவலாகும். அதிகாரம் அகங்காரத்துடன் சேர்ந்தால் அது அழிவாகும். நரசிம்மன் அதிகாரத்தை அழித்தான், அதிகாரியே கொல்லவில்லை. இது மிக முக்கியமான வேறுபாடு. அசுரன் இறந்தான், ஆனால் அவனது மகன் அரசனானான். அதாவது தலைமுறை தண்டிக்கப்படவில்லை, தவறு செய்த அகங்காரம் மட்டுமே அழிக்கப்பட்டது. இது தர்மத்தின் நீதிமுறை, பழிவாங்கல் அல்ல, சீரமைப்பு. நரசிம்மன் இரத்தத்தை நாடவில்லை, அவன் சமநிலையை நாடினான். அதனால்தான் அவன் கோபம் கூட கட்டுப்பாட்டில் இருந்தது. அவன் வரங்களை மீறவில்லை, அவன் தர்மத்தை மீறவில்லை. உக்கிரத்திற்குள் கூட ஒழுங்கு. இதுதான் நரசிம்மனின் அதிசயம். இந்த அவதாரம் நமக்கு தினசரி வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறது? நீ கோபப்படும்போது, நீ உக்கிரமாக மாறும்போது, அது அகங்காரத்தாலா அல்லது தர்மத்தாலா என்று உன்னை நீயே கேள். அகங்கார கோபம் அழிக்கும், தர்ம கோபம் காக்கும். நரசிம்மன் தர்ம கோபத்தின் வடிவம். அவன் எப்போதும் வெளியே வரவேண்டியதில்லை. சில நேரம் அவன் உன் மனசாட்சியாகவே பேசுகிறான். அந்த குரலை கேள். நரசிம்ம அவதாரம் இன்றைய சமூகத்துடன் எப்படி பேசுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் புராணங்கள் காலத்துக்குள் அடைக்கப்பட்ட கதைகள் அல்ல, அவை மனித இயல்பின் நிரந்தர வரைபடங்கள். இன்றைய சமூகத்தில் ஹிரண்யகசிபு அரண்மனையில் மட்டும் இல்லை, அவன் அலுவலகங்களில் இருக்கிறான், அவன் அரசியலில் இருக்கிறான், அவன் குடும்பங்களிலும் இருக்கிறான். அவன் குரல் இப்படி இருக்கும்: நான் தான் முடிவு எடுப்பவன், என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, என் அதிகாரமே உண்மை. இந்த மனநிலையே அகங்காரம். இந்த அகங்காரமே சமூக அநியாயத்தின் விதை. ஒரு மேலாளர் ஊழியரை மனிதராக பார்க்காமல் எண்ணிக்கையாக பார்க்கும்போது, ஒரு தலைவர் மக்களை கருவியாக பார்க்கும்போது, ஒரு பெற்றோர் பிள்ளையின் மனதை கேட்காமல் கட்டளையிடும்போது, அங்கே ஹிரண்யகசிபு உயிருடன் இருக்கிறான். அந்த இடங்களில் நரசிம்மன் எப்படி தோன்றுவான்? அவன் சிங்க முகத்துடன் வரமாட்டான். அவன் ஒரு கேள்வியாக வரும். இது நியாயமா? அந்த ஒரு கேள்வியே அகங்காரத்தின் தூணை நடுக்கம் அடையச் செய்கிறது. நரசிம்ம அவதாரம் பேசும் சமூக நீதி.
குரலற்றவர்களின் குரல். பிரகலாதன் ஒரு சிறுவன். அவன் அதிகாரமற்றவன். ஆனால் அவன் உண்மை பேசினான். உண்மை பேசுவதுதான் மிகப்பெரிய புரட்சி. அதனால்தான் அதிகாரம் உண்மையே பயப்படும். அதனால்தான் ஹிரண்யகசிபு மகனையே எதிரியாக பார்த்தான். இன்றும் அதேதான். உண்மை பேசுபவர்கள் முதலில் வீட்டிலேயே ஒடுக்கப்படுகிறார்கள். பின்னர் சமூகத்தில். நரசிம்மன் அந்த ஒடுக்கப்பட்ட உண்மையின் பக்கம் நிற்பவன். அவன் அரசியல் கட்சி அல்ல. அவன் மதம் அல்ல. அவன் தர்மத்தின் பக்கம். அதனால்தான் அவன் எல்லோருக்கும் பொதுவானவன். இந்த அவதாரம் குடும்ப வாழ்க்கைக்கும் ஒரு கண்ணாடி. தந்தை என்ற பெயரில் அடக்குமுறை, அம்மா என்ற பெயரில் பயம், மூத்தவர் என்ற பெயரில் அதிகாரம். இவை எல்லாம் தர்மமாகிவிட முடியாது. பிரகலாதன் தந்தையை எதிர்த்தான். ஆனால் தந்தையை அவமதிக்கவில்லை. இது மிக நுண்ணிய தர்மம். உண்மையே பேசலாம். ஆனால் வெறுப்புடன் அல்ல. அகங்காரத்தை எதிர்க்கலாம். ஆனால் மனிதத்தன்மையை இழக்காமல். நரசிம்மன் ஹிரண்யகசிபுவை அழித்தான். ஆனால் அவன் உடலை அவமதிக்கவில்லை. அவன் தர்மத்தை காத்தான். பழி வாங்கலே அல்ல. இது இன்றைய உலகிற்கு மிகவும் தேவையான பாடம். சமூக ஊடகங்களில் வார்த்தைகள் ஆயுதங்களாக மாறிவிட்ட காலத்தில் கோபம் தர்மம் என்று தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. நரசிம்ம கோபம் வேறு. அது சுயநலமற்றது. அது தனக்காக அல்ல. அது சமநிலைக்காக. நாம் கோபப்படும்போது நாம் நம்மை கேட்க வேண்டும். நான் நரசிம்மனா அல்லது ஹிரண்யகசிபுவா? நான் தர்மத்திற்காக பேசுகிறேனா அல்லது என் அகங்காரத்திற்காக? இந்த சுய விமர்சனமே நரசிம்ம வழிபாடு. கோயிலில் தீபம் ஏற்றுவது மட்டும் பக்தி அல்ல. உள்ளத்தில் இருக்கும் இருளை எதிர்க்கும் துணிவே உண்மையான வழிபாடு. நரசிம்மன் கோயில்களில் உக்கிரமாக நிற்கிறான். ஏனெனில் மனித மனத்தில் இருள் அதிகரித்திருக்கிறது. அவன் பயமுறுத்துகிறான். ஏனெனில் மனிதன் உண்மையை எதிர்கொள்ள மறுக்கிறான். ஆனால் அவன் பக்தனை தழுவும்போது அவன் குழந்தையைப் போல மாறுகிறான். அந்த முரண்பாடே அவனின் அழகு. வலிமையும் கருணையும் ஒன்றாக இருக்கும்போது அதுவே பரிபூரண சக்தி. நரசிம்மன் நமக்கு இதையே சொல்லுகிறான். பலவீனம் என்பது கண்ணீர் சிந்துவது அல்ல. அகங்காரத்திற்கு அடிமையாகி விடுவதே பலவீனம். உண்மையே காப்பாற்ற குரல் கொடுப்பதே வலிமை. இந்த உலகம் அமைதியாக இருப்பது அநியாயம் இல்லாததால் அல்ல. பலர் பயந்து பேசாமல் இருப்பதால்தான். அந்த மௌனத்தை உடைப்பதே நரசிம்ம கர்ஜனை. அந்த கர்ஜனை வெளியில் கேட்க வேண்டியதில்லை. அது உன் முடிவுகளில் தெரிந்தால் போதும். நீ ஒரு தவறான உத்தரவை மறுக்கும்போது, நீ ஒரு பொய்யை ஏற்க மறுக்கும்போது, நீ ஒரு அடக்குமுறைக்கு இல்லை என்று சொல்வோது, அங்கே நரசிம்மன் தோன்றுகிறான். இந்த அவதாரம் முடிவடையாதது. ஏனெனில் அகங்காரம் முடிவடைவதில்லை. ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு ஹிரண்யகசிபு எழுவான். அவனை எதிர்க்க ஒரு பிரகலாதன் தேவை. ஒரு நரசிம்மன் தேவை. தனிமனித ஆன்மீக வளர்ச்சியில் நரசிம்ம அவதாரம் பேசும் செய்தி மிக நுண்ணியது. அது வெளிப்படையான பக்தியை விட உள்மாற்றத்தை வலியுறுத்துகிறது. நாம் பலரும் நம்மை பிரகலாதன் என்று நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் நம்முள் ஒரு சிறிய ஹிரண்யகசிபு ஒளிந்திருப்பதை கவனிக்க மறக்கிறோம். அது எங்கே வெளிப்படுகிறது? நான் சரி என்ற பிடிவாதத்தில், என்னை யாரும் திருத்தக்கூடாது என்ற மனநிலையில், என் வெற்றியே எல்லாம் என்ற எண்ணத்தில். இந்த சிறிய அகங்கார விதைகள் வளர்ந்தால் அவை நம்மை அறியாமலே அசுரனாக்கிவிடும். நரசிம்ம வழிபாடு என்பது அந்த விதைகளை ஆரம்பத்திலேயே கிழிப்பது. நரசிம்மன் வெளியே வருவதற்கு முன் பிரகலாதன் உள்ளே உறுதியடைந்தான். இதுதான் ஆன்மீக வளர்ச்சியின் ஒழுங்கு. வெளிப்புற மாற்றம் வருவதற்கு முன் உள்ளார்ந்த நிலை உருவாக வேண்டும். பிரகலாதன் துன்பத்தை தப்பிக்க முயலவில்லை. அவன் துன்பத்தை உண்மையால் எதிர்கொண்டான். அவன் மனதில் ஒரு தெளிவு இருந்தது. என்ன நடந்தாலும் நான் உண்மையை விடமாட்டேன். இந்த தெளிவே நரசிம்மனை அழைத்தது. இன்றைய மனிதன் ஆன்மீகம் என்று நினைப்பது பல சமயம் தப்பிப்பதற்கான வழி. கோயில், மந்திரம், சடங்கு இவை அனைத்தும் உதவிகரமானவை. ஆனால் மாற்றத்தை உருவாக்குவது உள் நேர்மை மட்டுமே. நரசிம்மன் மந்திரத்தால் வரவில்லை.
அவன் அழைப்பால் வந்தான். அந்த அழைப்போ ஒரு பக்தனின் ஆழ்ந்த நம்பிக்கை. உள்ளிருக்கும் நரசிம்மனை எழுப்புவது எப்படி? முதலில் நம் அகங்காரத்தை அடையாளம் காண வேண்டும். அது எளிதல்ல. ஏனெனில் அகங்காரம் எப்போதும் தன்னை தர்மம் என்று வேடமிடும். நான்தான் சரி, நான்தான் நல்லவன், என் நோக்கம் உயர்ந்தது. இந்த சொற்கள் வரும்போது ஒரு முறை நின்று பார்க்க வேண்டும். இது உண்மையா அல்லது என் பயத்தின் குரலா? நரசிம்மன் பயத்தால் இயங்கவில்லை. அவன் தெளிவால் இயங்குகிறான். பயத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் அகங்காரத்தை வளர்க்கும். தெளிவில் எடுக்கப்படும் முடிவுகள் தர்மத்தை வளர்க்கும். அதனால்தான் நரசிம்மன் பகலும் அல்ல, இரவும் அல்ல என்ற இடைநிலையை தேர்ந்தெடுத்தான். இடைநிலை என்பது விழிப்புணர்வு. அங்கு உணர்ச்சியும் இல்லை, அங்கு மயக்கமும் இல்லை, அங்கு உண்மை மட்டும். தினசரி வாழ்க்கையில் அந்த இடைநிலையை அடைவதே ஆன்மீக பயிற்சி. ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன், ஒரு முடிவு எடுப்பதற்கு முன், ஒரு எதிர்வினை காட்டுவதற்கு முன், ஒரு கணமில். இந்த கணமே நரசிம்ம தரிசனம். அந்த கணத்தில் நீ உன் அகங்காரத்தை பார்ப்பாய் அல்லது உன் தர்மத்தை. நரசிம்ம அவதாரம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறது. பக்தி என்றால் தன்னை சிறியவனாக நினைப்பது அல்ல. பக்தி என்றால் உண்மையின் பக்கம் முழுமையாக நிற்பது. பிரகலாதன் தன்னை பலவீனன் என்று நினைக்கவில்லை. அவன் உண்மையே வலிமையாக பிடித்தான். அதனால்தான் ஒரு சிறுவன் ஒரு பேரரசை எதிர்க்க முடிந்தது. இது உளவியல் ரகசியம். உண்மை உன்னை தனியாக விட்டாலும் அது உன்னை பலமாக்கும். பொய் உன்னை கூட்டமாக வைத்தாலும் அது உன்னை உள்ளுக்குள் சிதைக்கும். நரசிம்மன் தனிமையின் தெய்வம். அவன் ஒரே தூணிலிருந்து வந்தான். அந்த தூண் நம் முதுகெலும்பு போல. நம் மதிப்புகள் அவை உறுதியாக இருந்தால் நரசிம்மன் வெளிப்படுவான். அவை குலைந்தால் அகங்காரம் அரசாளும். இந்த அவதாரம் நமக்கு பயமுறுத்துவதற்காக இல்லை. அது நம்மை விழிக்க வைக்க. நரசிம்மன் உன்னை தண்டிக்க வரவில்லை. அவன் உன்னை நீயே தண்டிக்காமல் காக்க வருகிறான். அகங்காரம் உன்னை அழிப்பதற்கு முன் அதை கிழிக்க. இதுதான் அவன் கர்ஜனையின் அர்த்தம். மரணம் என்ற சொல்லே மனிதனை நடுங்க வைக்கிறது. அந்த நடுக்கத்தில்தான் அகங்காரம் பிறக்கிறது. நான் நிலைத்திருக்க வேண்டும், என் பெயர் இருக்க வேண்டும், என் அதிகாரம் தொடர வேண்டும். இந்த பயமே ஹிரண்யகசிபுவின் அடிப்படை. அவன் இரவாத தன்மையை கேட்டான். ஏனெனில் அவன் மரணத்தை எதிர்கொள்ள தயாராக இல்லை. நரசிம்ம அவதாரம் மரணத்தை பற்றி ஒரு அதிர்ச்சி உண்மையை சொல்கிறது. மரணம் எத்திரி அல்ல, அகங்காரம்தான் எத்திரி. நரசிம்மன் ஹிரண்யகசிபுவின் உயிரை எடுத்தான். ஆனால் அவனின் பயத்தையே முதலில் உடைத்தான். மரணம் வந்தது ஒரு தண்டனையாக அல்ல, ஒரு முடிவாக. முடிவு என்பது தோல்வி அல்ல, முடிவு என்பது சீரமைப்பு. இயற்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை. உடலும் இல்லை, அதிகாரமும் இல்லை, பெயரும் இல்லை. இந்த உண்மையை ஏற்காத மனமே அகங்காரம். நரசிம்மன் அந்த மறுப்பை கிழித்தான். அதனால்தான் அவன் மாலை நேரத்தை தேர்ந்தெடுத்தான். அது முடிவும் தொடக்கமும் சந்திக்கும் நேரம். ஒரு அத்தியாயம் முடிகிறது, ஒரு புதிய சமநிலை தொடங்குகிறது. மரணத்தை நினைப்பவன் பயப்பட வேண்டியதில்லை. அகங்காரத்தை பிடித்துக் கொள்பவனே பயப்படுகிறான். நரசிம்மன் பயத்தை அழிக்கும் தெய்வம். ஆனால் அது பக்தனுக்கு, அகங்காரத்திற்கு அவன் பயமாக மாறுகிறான். இதுதான் அவனின் இரட்டை முகம். ஒரு மனிதன் வாழ்நாளில் ஒரு கட்டத்தில் தான் கட்டிய அனைத்தும் குலையத் தொடங்கும். உடல் சோர்வடையும், அதிகாரம் குறையும், மரியாதை மாறும். அந்த கட்டம்தான் வாழ்க்கையின் நரசிம்ம தருணம். அங்கே இரண்டு பாதைகள். ஒரு பாதை கசப்பு, பகை, பிடிவாதம். அது ஹிரண்யகசிபு வழி. மற்றொரு பாதை ஏற்றுக்கொள்வது, அடக்கம், உண்மை. அது பிரகலாதன் வழி. நரசிம்மன் அந்த சந்திப்பில் நிற்கிறான். நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய் என்று பார்க்க. அதனால்தான் அவன் வாசலில் நின்றான். உள்ளும் அல்ல, வெளியும் அல்ல. வாசல் என்பது தேர்வு. அதுவே மனிதனின் சுதந்திரம். நரசிம்ம அவதாரம் மனித சுதந்திரத்தை மதிக்கிறது. அவன் வலுக்கட்டாயமாக மாற்றவில்லை. அவன் எல்லையை வைத்தான்.
அந்த எல்லையை கடந்தபோது மட்டுமே அவன் செயல்பட்டான். இது ஒரு பெரிய ஆன்மீக சட்டம். உலகம் உடனே தண்டிக்காது. அது வாய்ப்புகளைத் தரும். திருந்த, உணர, மாற. அந்த வாய்ப்புகளை தொடர்ந்து மறுத்தால் நரசிம்ம தருணம் வரும். அது தண்டனை அல்ல, அது இறுதி திருத்தம். மரணம் பற்றிய இன்னொரு ஆழமான செய்தி. நரசிம்மன் ஆயுதம் பயன்படுத்தவில்லை. ஆயுதம் என்றால் திட்டமிட்ட கொலை. நகம் என்றால் இயற்கை முடிவு. அகங்காரம் தன்னை அழித்துக் கொள்கிறது. நரசிம்மன் வெறும் கருவி. இதுதான் கடினமான உண்மை. நாம் பல சமயம் கடவுளை குற்றம் சொல்கிறோம். என் வாழ்க்கை ஏன் இப்படி? என் இழப்பு ஏன்? ஆனால் உள்ளே பார்த்தால் நம் பிடிவாதங்கள், நம் அகங்காரங்கள், நம் மறுப்புகளே நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கும். நரசிம்ம அவதாரம் பொறுப்பை நமக்கே திருப்பி வைக்கிறது. உன்னை யார் அழித்தான்? உன் அகங்காரம். உன்னை யார் காத்தான்? உன் உண்மை. பிரகலாதன் இறக்கவில்லை. ஏனெனில் அவன் எதையும் பிடித்துக் கொள்ளவில்லை. அவன் நம்பிக்கையை மட்டும் வைத்தான். நம்பிக்கை இறப்பதில்லை. இது மரணத்தை கடந்த வாழ்க்கை. நரசிம்மன் மரணத்தின் கடவுள் அல்ல. அவன் மரண பயத்தின் கடவுள். அந்த பயத்தை அழித்தால் மரணம் கூட அமைதியாகும். அதனால்தான் நரசிம்மன் இறுதியில் அமைதியாக அமர்ந்தான். கோபம் தீர்ந்தது. பணி முடிந்தது. இது நமக்கும் பொருந்தும். நாம் நம் வாழ்க்கையில் ஒரு உறவு முடிந்த பிறகு, ஒரு பதவி போன பிறகு, ஒரு கனவு சிதைந்த பிறகு அமைதியை அடைந்தால் நாம் நரசிம்ம பாடத்தை கற்றுள்ளோம். கசப்பில் உறைந்தால் நாம் ஹிரண்யகசிபு மனநிலையில் சிக்கியுள்ளோம். இந்த அவதாரம் முடிவை பயமுறுத்துவதில்லை, அதை உண்மையாக்குகிறது. காலம் என்பது மனிதனுக்கு எப்போதும் புரியாத புதிர். அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நின்றது போலவும் தோன்றுகிறது. நரசிம்ம அவதாரம் காலத்தை பற்றி ஒரு ஆழமான உண்மையைச் சொல்கிறது. காலம் தண்டிப்பதில்லை, காலம் வெளிப்படுத்துகிறது. ஹிரண்யகசிபு ஒரே நாளில் அசுரனாகவில்லை. அவன் அகங்காரம் காலத்தோடு வளர்ந்தது. ஒவ்வொரு வெற்றியும், ஒவ்வொரு வரமும், ஒவ்வொரு போற்றுதலும் அவனுக்குள் நான் தான் எல்லாம் என்ற எண்ணத்தை ஊட்டியது. காலம் அவனுக்கு பல வாய்ப்புகளைத் தந்தது. திருந்த, நிறுத்த, உணர. ஆனால் அவன் காலத்தை தனக்குச் சாதகமாக பயன்படுத்த நினைத்தான். காலத்தையே வெல்லலாம் என்று எண்ணினான். அந்த இடத்தில்தான் நரசிம்ம அவதாரம் பேசுகிறது. காலத்தை யாரும் வெல்ல முடியாது. காலத்தோடு இணைந்தால் மட்டுமே வாழ முடியும். அதனால்தான் நரசிம்மன் பகலும் அல்ல, இரவும் அல்ல என்ற நேரத்தில் தோன்றினான். காலத்தின் இடைவெளியில், மனித கணக்குகள் தோல்வியடையும் இடத்தில். இது கர்மாவின் சின்னம். கர்மா என்பது உடனடி தண்டனை அல்ல, அது மெதுவான சீரமைப்போ. நீ விதைத்ததை உடனே அறுவடை செய்ய வேண்டியதில்லை, ஆனால் அது தவிர்க்க முடியாதது. ஹிரண்யகசிபு நினைத்தான், என் வரங்கள் என்னை காப்பாற்றும், என் சக்தி என்னை காக்கும். ஆனால் அவன் மறந்தது, கர்மா விதிகளுக்கு உட்பட்டது அல்ல, அது உண்மைக்கு உட்பட்டது. அகங்காரம் விதைக்கப்பட்டால் அழிவு அறுவடை செய்யப்படும். பிரகலாதன் விதைத்தது நம்பிக்கை, அடக்கம், உண்மை. அவன் அறுவடை செய்தது பாதுகாப்பு, அமைதி, நிலைத்த மரியாதை. இது காலத்தின் நீதிமுறை. நரசிம்மன் காலத்தின் எதிரி அல்ல, அவன் காலத்தின் செயல்பாடு. அவன் ஒரு நாளில் மட்டும் தோன்றவில்லை, அவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிகழ்கிறான். ஒரு பேரரசு வீழும்போது, ஒரு பொய்யான தலைவர் வெளிச்சம் பார்க்கும்போது, ஒரு அடக்குமுறை சிதறும்போது, அங்கே நரசிம்மன் இருக்கிறான். மனித வரலாற்றில் பல நரசிம்ம தருணங்கள் உண்டு. அவை தெய்வீகமாக இருக்க வேண்டியதில்லை, அவை உண்மையின் வெளிப்பாடாக இருக்கின்றன. ஒரு உண்மை மறைக்கப்படலாம், ஆனால் அதை அழிக்க முடியாது. காலம் அதை மேலே கொண்டு வரும். அதுவே நரசிம்மன். இன்றைய மனிதன் அவசரத்தில் வாழ்கிறான். உடனடி வெற்றி, உடனடி பதில், உடனடி நீதி. நரசிம்ம அவதாரம் பொறுமையே கற்றுக் கொடுக்கிறது. அநியாயம் தண்டிக்கப்படாமல் போகாது, ஆனால் அது நம் நேர அட்டவணையில் நடக்காது. அந்த காத்திருப்பே பிரகலாதனின் தவம். அவன் எப்போது நரசிம்மன் வருவான் என்று கணக்கிடவில்லை,
அவன் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடவில்லை. இது கர்மாவின் இன்னொரு ரகசியம். நீ முடிவை கட்டுப்படுத்த முடியாது. நீ உன் நிலைப்பாட்டை மட்டுமே கட்டுப்படுத்த முடியும். அந்த நிலைப்பாடு சரியானதாக இருந்தால் காலம் உன் பக்கம் திரும்பும். நரசிம்மன் காலத்தின் குரல். அவன் சொல்வது எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு வார்த்தை, ஒரு செயல், ஒரு எண்ணம், எதுவும் வீணாகாது. அதனால்தான் அகங்காரம் ஆபத்தானது. அது தற்காலிக வெற்றியை காட்டி நிரந்தர இழப்பை உருவாக்கும். அடக்கம் மெதுவாக இருக்கும், ஆனால் அது நிலைத்தது. நரசிம்மன் வேகமாக வந்தான், ஆனால் அவன் விளைவு நிரந்தரம். இது வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஒரு தவறு நீண்ட காலம் மறைக்கப்படலாம், ஆனால் அது காலத்தின் தூணை தாங்க முடியாது. ஒரு உண்மை நீண்ட காலம் ஒடுக்கப்படலாம், ஆனால் அது காலத்தின் வாசலில் காத்திருக்கும். அந்த வாசலில் நரசிம்மன் நிற்கிறான். இந்த அவதாரம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. நீ காலத்தை ஏமாற்ற முயலாதே. நீ கர்மாவை வளைத்துவிட நினைக்காதே. நீ செய்ய வேண்டியது ஒன்றே, உண்மையின் பக்கம் நிற்பது. மீதியே காலம் பார்த்துக்கொள்ளும். இந்த பயணம் ஒரு புராணக் கதையுடன் தொடங்கியது, ஆனால் அது மனித மனத்தின் ஆழங்களில் வந்து நிற்கிறது. நரசிம்ம அவதாரம் ஒரு காலத்துக்கான சம்பவம் அல்ல. அது எப்போதும் நிகழும் ஒரு நிகழ்வு. அகங்காரம் எழும்பும் போதெல்லாம், அநியாயம் எல்லை கடக்கும் போதெல்லாம், உண்மை அடக்கப்படும் போதெல்லாம் நரசிம்மன் தயாராக இருக்கிறான். அவன் வெளியே இருந்து வருவதில்லை, அவன் உள்ளே இருந்து எழுகிறான். ஒரு தூணிலிருந்து அல்ல, ஒரு மனச்சாட்சியிலிருந்து. ஹிரண்யகசிபு ஒருவன் மட்டும் அல்ல, அவன் ஒரு மனநிலை. அவன் அதிகார வெறி, அவன் பயம், அவன் நான் தான் எல்லாம் என்ற மயக்கம். பிரகலாதன் ஒருவன் மட்டும் அல்ல, அவன் ஒரு நிலை. அவன் உண்மை, அவன் அடக்கம், அவன் நம்பிக்கை. இந்த இரண்டும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்றன. வாழ்க்கை நம்மை எப்போதும் ஒரு வாசலில் நிறுத்துகிறது. நீ எந்த பக்கம் செல்வாய் என்று கேட்கிறது. அந்த வாசல்தான் நரசிம்ம தருணம். நீ அகங்காரத்தை பிடித்துக் கொண்டால் நீ உன் அழிவை நீயே அழைப்பாய். நீ உண்மையை பிடித்துக் கொண்டால் நீ பாதுகாப்பை அனுபவிப்பாய். நரசிம்மன் பழிவாங்கும் கடவுள் அல்ல, அவன் சமநிலையின் வடிவம். அவன் கோபம் கூட கருணையிலிருந்துதான் பிறக்கிறது. அவன் உக்கிரம் கூட ஒழுங்குக்குள்தான் இருக்கிறது. அவன் கொண்டது மனிதனை அல்ல, அவன் கிழித்தது அகங்காரத்தை. அவன் காத்தது உடலை அல்ல, அவன் காத்தது தர்மத்தை. இதுவே இந்த அவதாரத்தின் மையம். இந்த உலகம் இன்னும் சுழல்கிறது, ஏனெனில் தர்மம் இன்னும் முற்றிலும் தோற்கவில்லை. ஒவ்வொரு காலத்திலும் ஒரு நரசிம்மன் தேவைப்படுகிறான். அந்த நரசிம்மன் வெளியில் வர வேண்டியதில்லை, அவன் உன்னுள் எழுந்தால் போதும். உண்மைக்காக நிற்கும் துணிவு, அநியாயத்திற்கு இல்லை என்று சொல்லும் வலிமை, அகங்காரத்தை அடக்கும் அடக்கம். இதுவே நரசிம்ம வழிபாடு. கோயில்களில் கர்ஜிக்கும் சிங்க முகம் உள்ளத்தில் அமைதியான மனிதனாக மாறினால் அதுவே இந்த கதையின் நிறைவு. நரசிம்ம அவதாரம் முடிவடைவதில்லை, ஏனெனில் அகங்காரம் முடிவடைவதில்லை.